என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் tan inverse of 1/3 plus tan inverse of 2/5 equal to tan inverse of 11/13. tan inverse of 11/13 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு tan inverse of 1/3 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2/5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது எதனுடைய ஃபார்முலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஒய்ன்னு கொடுங்க. 1/3 எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், 2/5 ஒய்ன்னு எடுத்துட்டோம். இப்போ படித்து பாருங்கள், பார்க்கலாம். ரீட் பண்ணுங்கள். tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ எழுதலாங்களா இதனுடைய ஃபார்முலா? புரியுதா சாமி? ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இது எக்ஸு, செகண்ட் வந்து ஒய்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், tan இன்வர்ஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு எக்ஸ், tan இன்வர்ஸ் எக்ஸ், நடுவில் இங்கே ப்ளஸ், அடுத்து tan இன்வர்ஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஒய், tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய்யோட ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ப்ளஸ் வந்ததுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1. இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிக்கணும். மறைச்சிட்டு இங்கே என்ன ஒன்று ப்ளஸ்க்கு ஆப்போசிட் என்ன பண்ணணும், மைனஸ். இந்த ப்ளஸ் மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் இந்த எக்ஸ் ஒய் வரும். சொல்லுங்க பார்க்கலாம் ஃபார்முலா. tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இது அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து என்னென்னா ஃபார்முலா. இது அப்படியே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/3 இருக்குது, ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இருக்கிற இடத்துல 2/5 இருக்குது. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு இப்போது tan இன்வர்ஸ் ஆஃப், நல்லா கவனிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா 1/3 எழுதணும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா 1/3 கொடுத்துக்கலாம். இங்கே நடுவில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ், எக்ஸுக்கு பதிலாக 1/3 கொடுத்தாச்சு. ஒய்க்கு பதிலாக 2/5 கொடுக்கணும். ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 2/5. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல போய் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/3 கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. சரிங்களாமா? டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், 1/3. ஒய்க்கு பதிலாக 2/5. புரியுதுங்களா? எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இப்போது இந்த tan இன்வர்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சாமி நல்லா கவனிச்சுங்க, கால்குலேட்டர் எடுத்துங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ப்ராக்கெட் 1 டிவைடட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 டிவைடட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் டு அமுத்துறோம். இந்த மாதிரி என்ன வந்து பாருங்கள், டெசிமலில் வருது. ஃப்ராக்ஷன் வரதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஷிஃப்ட்டுங்கிற ஒரு பட்டன் அமுத்தி இந்த ஏபி பார் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுத்திங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷனாக மாறிடும். இவன் என்ன வந்திருக்கு பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். 11/15. எப்போயுமே இப்படி ஃப்ராக்ஷன் வரும்போது கம்பல்சரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டரில் எப்படி இருக்கோ அது அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைடட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 டிவைடட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவல் டு அமுத்திங்கன்னா டெசிமலில் வருது. ஃப்ராக்ஷன் மாத்திரக்கு என்னமா பண்ணணும், ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு இந்த ஏபி பை சி அமுத்தணும். இப்போ பாருங்கள் 13/15 வருது. சமயம் புரியுதுங்களா? 13 டிவைடட் பை 15, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இது என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 15 கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 11/13 வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 11 டிவைடட் பை 13 வந்துடும். புரியுதுங்களா? 15 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தெரியலையா? கால்குலேட்டர் கூட நீங்கள் இது 2 டிவைட் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 11 டிவைடட் பை 15 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நடுவில் பாருங்கள் என்ன இருக்குது, டிவைடட் பை சிம்பிள் கொடுங்க. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 13 டிவைடட் பை 15 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்துங்க. டெசிமலில் வருது. இப்போது ஷிஃப்ட் அமுத்தி ஏபி பை சி அமுத்தினா என்னவா மாறிடுச்சு பாருங்கள், ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், 11/13. புரியுதுங்களா? இந்த tan இன்வர்ஸ்க்கு tan இன்வர்ஸ் இது வந்து 11/13 வந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்திருந்தோம். என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆர்ஹெச்எஸ் அவரோட ஆன்சர் என்ன பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 11/13 வந்துச்சு. இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். கடைசியில் என்ன பண்ணலாம்னா கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். tan இன்வர்ஸ் 1/3 ப்ளஸ் tan இன்வர்ஸ் 2/5 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 11/13 கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதிட்டு கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கலாம். என்னது ப்ரூவ் தட் சம்னால. புரியுதா சாமி? ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.